முதல்ல எழுத்துக்கள் பிறப்பெடுக்குது. அடுத்து எழுத்துக்கள் ஒன்னோட ஒன்று சேர்ந்து சொல்லாகுது. சொல்லப்படும் சொல் பொருளை உணர்த்துறதா இருக்கு. அப்படி பொருளை உணர்த்தி அமைக்கப்படும் செய்யுட்கள்ல எழுத்து, அசை, சீர், தலையடி, தொடை அப்படின்ற உறுப்புகளை வச்சு வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்ற மாதிரியான பாக்கள்ல ஏதாவது ஒன்று அமைக்கிறது தான் செய்யுள் அமைக்கப்படுறதுன்னு சொல்கிறோம். அப்படி அந்த செய்யுட்கள் அமைக்கப்படுறது தான் யாப்பு இலக்கணம்னு சொல்கிறோம். அதே போல் அழகுக்கு அழகு சேர்க்கிறது தான் அணி இலக்கணம். அணிகலன் மாதிரி, அதாவது இப்போ நம்மளை ப்ரெசன்டபுளாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம், நகையெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கிறது அதுதான் அணி இலக்கணம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ தொல்காப்பியர் கூறும் திணை பாகுபாடு பற்றி பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் தம்முடைய பொருள் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 9 வகையான இயல்களை